குப்பை வண்டி வரும்போது ஒரு பாட்டு ஒண்ணு போடுறான். ஏன்னா குப்பையில ஒழுங்கா மக்கள் போட மாட்டாங்க போல இருக்கு. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே, நாளைய இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே அப்படிங்கிறனா. இதுல கூட மௌலுது வரும். மௌலாய சல்லி வாசல் லிம்தாஇ மன்னபதா. இது ஏன் சொல்றது தெரியுதா? அது ஒரு குப்பை, இது ஒரு குப்பை. அதுக்காக தான் சொல்றோம். 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள். அதனை மறுத்தார் திடமாக. அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர் சாஹேப் மீரானாம், புனித நாகூர் மீரானாம், கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். 28 வயசு வந்துச்சான். அவங்க அத்தாமா சொன்னது கரெக்ட். எப்பா வயசு போயிட்டு இருக்கு, பொண்ணு தர மாட்டாங்க, பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அலையன்ஸ் பாப்போமான்னு கேட்டிருக்காங்க. முடியாது, நான் அதை ஏத்துக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தொண்டுக்கு நான் என்னை அர்ப்பணம் செய்து விட்டேன். இது ஒரு இப்படி ஒரு முஸ்லீம் சொல்லலாமா? முதல்ல இது நடந்திருந்தால் அவர் அவுலியா இல்லை என்பதற்கு அது ஒரு சான்று. வழக்கமாக அரபு மொழியிலே துஆ செய்யக்கூடிய இமாம்கள் 27ஆம் கிழமை அன்னைக்கு தமிழ் மொழியிலேயே பிரார்த்தனை செய்வாங்க. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும். அவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் கஷ்டப்படுறீங்க? நாகூர் அனிப்பாவுடைய ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டிலே நிறைய துஆக்களா இருக்கு. அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாவே. இடையில பாத்தீங்கன்னா நிறைய துஆக்களா வரும். உன்னுடைய குர்ஆனின் உயர் போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. அங்க ஒரு லேடிஸ் ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தினம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே ஆமீன். போ இப்படி நிறைய. ஒரு 26ஆம் கிழமை அன்னைக்கு அஜரத்து இந்த வருஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உளறீங்க, கடந்த வார்த்தை எல்லாம் கிடைக்காட்டி விட்டுருங்க. நாகூர் அழகான ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டை போட விட்டு ஆமீன் சொல்லுவாங்களா? ஆமீன் சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? அது வணக்கம் என்று யாரும் சொல்றது இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த பொதுக்கூட்டத்திலே முழங்கும் சத்தியமும் கலங்கும் அசத்தியமும் என்கின்ற சிறந்ததொரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் 1980களில் இருந்து சத்திய பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். நாமெல்லாம் ஒரு காலகட்டத்திலே தர்காவை நம்புகிற மக்களாக ஏதோ ஹஜ் யாத்திரைக்கு புனித பயணம் போறது மாதிரி நாகூர் தர்காவுக்கு வர்றதை பெரிய புனித பயணத்தை போல வந்த காலம் எல்லாம் உண்டு. அந்த தர்காக்களுக்கு வந்து அங்கு சில காரியங்களை செய்வது, நேர்ச்சைகளை நிறைவேற்றுவது, இப்படியெல்லாம் ஒரு காலத்திலே தான் நம்ம இருந்தோம். மௌலுதுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய ஓதி இருக்கிறோம். இந்நிலையில் தான் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கின்றான். சத்திய பாதையை நோக்கி நாம் திரும்பி இருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் குறித்து, இஸ்லாத்திலே எதெல்லாம் ஆகாத விஷயங்கள், எந்த காரியங்களை செய்தால் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்பதையெல்லாம் மக்களுக்கு நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று தர்காக்களுடைய நிலை பரிதாபகரமாக இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் தான் காரணம். நாம் அதற்கு கருவியாக செயல்பட்டிருக்கிறோம். பல தர்காக்கள் இன்று பூட்டு திறப்பதற்கு ஆள் இல்லாத அளவிற்கு அது செல்வாக்கு இழந்து போய்விட்டது. இந்த சூழ்நிலையிலும் தர்காக்களில் சில கூட்டங்கள் வருதுன்னு சொன்னா அது அந்த குதிரை டான்ஸை பார்க்கறதுக்கும், அந்த ரோட்டில் போகும் பாருங்க கப்பல் போகுமே அந்த கப்பலை பார்க்கறதுக்கும், அதே போல அந்த தர்காவுடைய கந்தூரியை முன்னிட்டு போடுகிற கடை தெருவுக்கும் தான் கூட்டம் வருது. அந்த பக்தியை அல்லாஹ்வுடைய கிருபையில உடைச்சு விட்டோம். அல்லாஹ்வின் மீது மட்டுமே நமக்கு பக்தி இருக்கணும், மனுஷனுக்கு மேல நம்பிக்கை வரக்கூடாது என்பதை பெரிய அளவிற்கு நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்திருக்கின்றோம். மலையாளிகள் தான் இப்போது அதிகமாக வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள தர்காக்களுக்கு என்ன, அங்கிருந்து மலையாளிகள் அதிகம் வர்றாங்களே தவிர தமிழ்நாட்டில் அது ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு தான். சமீப காலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா,
இந்த அசிங்கத்தை மறைப்பதற்காக தௌஹீதுகாரன் கூட்டம் போடுறான், கூட்டம் நிறைஞ்சிருது. மாநாடு நடத்துகிறான், மாநாட்டு திடலே மக்கள் அலையால் கடல் போல மாறிவிடுகின்றது. ஆனால் நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு கூட்டம் வர்றதில்லை. அன்னைக்கெல்லாம் மௌலுது மகரிப்புக்கு பிறகு உட்கார்ந்து ஓதுனாங்கன்னா கூட்டம் கூட்டமா ஓதுவாங்க. ஒரு சபை பெரிய ஒரு மஜ்லிஸ் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 இலசு 2 பழசு, அதாவது 2 சின்ன பிள்ளைங்க 2 வயசாளிகள், இவர்களை வச்சுக்கிட்டு தான் மௌலுதுகளை பள்ளிவாசல்ல ஓதுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையிலே நம்முடைய பிரச்சாரம் மக்களிடத்திலே ஒரு பெரிய வேலை செய்திருக்கின்றது. இப்ப சமீப காலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர்கள் ஏதோ எழுச்சி பெறுவதை போலவும் நாம் ஏதோ வீழ்ச்சி பெறுவதை போலவும் ஒரு மாயையை இவங்க உண்டாக்க நினைக்கிறாங்க. ஊர் முழுக்க விளக்கு போடுறது, எல்லா பகுதியிலையும் வந்து லைட்டு போடுறது, மீலாது விழா என்ற பெயரில் எல்லா தெருக்களையும் பார்த்தா ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு லைட்டை போட்டாச்சுன்னா அவங்க கை ஓங்குதோ அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களோ என்று நினைக்கின்றார்கள். இன்றைக்கும் இந்த சத்திய பிரச்சாரம் ஓங்கி கொண்டிருக்கிறது, இது முழங்கிக் கொண்டிருக்கிறது, அது கலங்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இதற்கு எதிர் வினையாக அவர்கள் சில காரியங்களை செய்கின்றார்கள். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது நம்மால் ஏன் எதிர்க்கப்படுகிறது? நாம் ஏன் அதை விமர்சிக்கணும்? அவங்க பாட்டு அவங்க இருக்கிறாங்க, நம்ம பாட்டு நம்ம இருந்துட்டு போலாமே. அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உலகம் சார்ந்த ஒரு விஷயத்திலே அவர்கள் நம்மை வழிநடத்தவில்லை. ஒரு உலகம் சார்ந்த விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அதை நம்ம இந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் மறுமை சார்ந்த மார்க்கம் சார்ந்த அமல்களை பாழாக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் அவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் அதிலே பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அறிவுரை சொல்லும் விதமாக, விழிப்புணர்வு உண்டாக்கும் விதமாக நம்முடைய பிரச்சாரங்களை அமைத்து வருகின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முடிஞ்சிருக்கு. போன மாசம் சுபஹான மௌலிது முடிச்சிட்டாங்க. இந்த 2 மாதங்களிலுமே அவங்களுடைய சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதத்திலே சுபஹான மௌலிது என்று ஓதுறாங்க. ரபியுல் ஆகிர் மாதத்தில் முஹியத்தீன் மௌலிது என்று ஒன்று ஓதுறாங்க. இந்த 2 மட்டும் இல்லாம இன்னும் சாகுல் மீது மௌலிது, ஹசனார் மௌலிது, ஹுசைனார் மௌலிது, பத்ரியன்கள் மௌலிது, இன்னும் நிறைய பல மௌலிதுகளை எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பக்தி பரவசத்தோடு ஓதுகின்றார்களே, மார்க்கத்தில் இதுக்கு நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. மௌலிது என்று இஸ்லாத்தில் ஒரு வணக்கமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த இஸ்லாத்திலே மௌலிதை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கின்றார்களா? என்னை பற்றி நீங்க இப்படி புகழ்ந்து ஓதுங்கள், மக்களை திரட்டுங்கள், பள்ளிவாசல மகரிப் பிறகு உட்கார்ந்து இப்படி ஓதுங்க அப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்களா? எந்த ஆதாரமுமே கிடையாது. முதல்ல இந்த மௌலிது என்றால் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். மௌலிது என்பது அரபு கவிதை. தமிழ் மொழியில கவிதை இருக்குல்ல, ஆங்கில மொழியில போயம்னு சொல்லுவான்ல, அதே போல அரபு மொழியில சில கவிதைகள் இருக்கு. அதை நபிகள் நாயகத்தை புகழ்றோம் என்ற பெயரில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அவர்கள் மௌலிது என்ற பெயரில் அழைக்கிறார்கள். இது எப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு முரணா இருக்கு என்பதை ஒவ்வொன்றா பார்ப்போமா? முதலாவதாக, இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை பற்றி என்ன சொல்கிறது? ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி இது. அது கூடுமா கூடாதா, அதில் உள்ள அர்த்தங்கள் என்ன, அதுக்கு 2வது நான் வர்றேன். முதல்ல கவிதையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? கவிதையை ஆதரிக்கின்றதா? கண்டிப்பாக இல்லை. கவிதையை இஸ்லாமிய மார்க்கம் பல இடங்களில் கண்டிக்கிறது. அதை எந்த இடத்துலையுமே அல்லாஹ் உயர்த்தி பேசவே இல்லை. திருமறை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். வமா அல்லம்னா அஷ்ஷஅர வமா யம்பகி லஹு, சூரத்துல் யாசீன்ல இடம்பெறக்கூடிய வசனம். இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை,
அவசியமும் இல்லை என்று இறைவன் சொல்கிறான். இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். இந்த நபிக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, நிறுத்தல. இவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையும் இல்லை. என்னுடைய கேள்வி, நபிகள் நாயகத்துக்கே ஒன்று கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றால் அது எப்படி இஸ்லாத்திலே ஒரு வணக்கமாக ஆகும்? மௌலுத வணக்கம்னு சொல்றாங்க இவங்க. மௌலுது என்பது என்ன? அது ஒரு பெரிய வணக்கம் அப்படின்னு சொல்றாங்களா? நபிகள் நாயகத்துக்கே அல்லாத கற்றுக் கொடுக்கலையே. இது ஒரு கேள்வி. கவிதையை பற்றி வரக்கூடிய இன்னொரு வசனத்தை பாருங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷுஅரா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு. ஷுஅரானா கவிஞர்கள் அர்த்தம். இந்த அத்தியாயத்தினுடைய அந்த இறுதியான வசனங்கள்ல ஒரு வசனம் வருகிறது. அஷ்ஷுஅராவு யத்தபியுஹுமுல் காவூன் அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன் வ அன்னஹும் யகுலூன மா லா யஃபாலூன். இறைவன் சொல்லுகிறான், கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஒரு கவிஞன் பின்னாடி யார் போவா அப்படின்னா அவங்க வழிகேடர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏத்துக்கல? அதுக்கான காரணம் என்ன? அதை அல்லாஹ்வே சொல்கிறார். யகூலூன மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன? அவன் சத்தியத்தை பேச மாட்டான். சத்தியத்தை பேசுவதற்கு இந்த கவிதை பாணி இருக்கிறதே, அது ஒத்து வராது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஆதரிக்கவே இல்லை. இதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு. இயற்கையிலே கவிதை நம்மை மயக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த பாட்டு, இந்த டியூன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மனுஷனை வசப்படுத்துமான்னு கேட்டா வசப்படுத்தும். நம்ம நிறைய பார்த்திருக்கலாம், பஸ்ல ட்ரெயின் எல்லாம் போவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆள் முரட்டாளா இருப்பாரு, நல்லா மீசை எங்கேயும் வச்சு அப்படி இருப்பாரு. அவர் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் ஒரு டிரைவர் ஒரு பாட்டை போட்டு விட்டுருவார். அந்த பாட்டு ஓட ஓட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த பாடி ஜெய்சாண்டிக்கா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அப்படி லேச தாளத்துக்கு ஆடுவார். பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டுக்கு ஏற்றார் போல, இசைக்கு ஏற்றார் போல அவருடைய கரம் அசைவதும் சிரம் அசைவதும் நம்ம பார்த்துருப்போம். நேரம் ஆக ஆக அவருடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமாயிட்டே வரும். அவர் கையில் ஒரு மோதிரம் போட்டுப்பாரு, முன்னாடி பஸ்ஸில் ஒரு கம்பி வச்சிருப்பான் பிடிக்கிறதுக்கு. அந்த கம்பியில் என்ன செய்வார்? மோதிரத்தை வச்சு டிக்கி டிக்கின்னு தாள போடுவார். பார்த்துருக்கீங்களா? இது என்ன ஆகுது? இந்த இசை அவனை மயக்குது. இசையால் வசமாக உலகம் இதுன்னு ஒரு கவிஞனே படிக்கிறான். இசை என்பது மனுஷனை மயக்கும், அது ஓகே சொல்லிட்டு போங்க. இசையிலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனா சத்தியத்தை சொல்வதற்கு இந்த கவிதை, இந்த பாட்டு என்கிற இந்த வழிமுறை இருக்கிறதே, இது சரியா வராது. ஏன் சரியா வராது? கவிதையில நிறைய பிரச்சனை உண்டு. ஒரு கவிஞன் ஒரு விஷயத்தை ஒழுங்கா சொல்ல மாட்டான். எது தேவையோ அதை உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய வழக்கம் கவிஞனிடத்திலே இல்லை. ஒன்று தாழ்த்துவதாக இருந்தால் ரொம்ப தாழ்த்திடுவான், சாடுறதுன்னா ரொம்ப சாடிடுவான், புகழ்றதுன்னா ஓவரா புகழ்வான், வர்ணிக்கிறதுனா அளவு கடந்து வர்ணிப்பான். இப்போ ஒரு பெண்ணை பத்தி ஒருத்தன் படிக்கிறான்னு வைங்களேன், கவிதையில் உள்ள பிரச்சனைக்காக சொல்றேன். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை அப்படின்னு படிக்கிறான். அமாவாசையா பார்த்துருப்பான். ஒரு பெண்ணை பார்த்தானா, அப்படி வானத்தை பார்த்தானா, நிலால ஒளி இல்லையா? இது நடக்குமா? இது உண்மையா? இந்த பெண் அழகுன்னு அதை சொல்லிட்டு போ, இது இயற்கை யதார்த்தம். ஆனா கவிஞனிடத்தில் யதார்த்தம் வராது. ஒன்னு சொல்லும் போதே இன்னொன்னு சேர்ப்பான். அதே மாதிரி பாருங்களேன், நதிக்கரை மணல் மீது உன் பெயர் நான் எழுத மண்ணெல்லாம் பொன்னாய் போன மாயம் என்ன என்கிறான். அதாவது வீட்டுக்காரம்மா பேர் இருக்குல்ல, இங்க ஏதாவது நதி இருக்குதா பக்கத்துல, போங்க கடற்கரைக்கு கூட போங்களேன். கடற்கரையில் மண் இருக்கு, பீச் மண். அதில் உங்க வீட்டுக்காரர் பேரை அப்துல் காதர், இப்ராஹிம், ஒரு காதரை பாய்ச்சாலும் எழுதுறீங்க நீங்க, அது உடைய இதாயிருமா? அல்லது நீங்க உங்க மனைவி பேரை ஆயிஷா, ஹதீஜா, ஃபாத்திமான்னு எழுதுறீங்க. எழுதின உடனே அந்த மண்ணு பொண்ணாயிருமா? அது மண்ணு மண்ணா தானே இருக்கும். அதுக்கு உடனே அவ மூங்கில் காட்டில் தனியாக உன் பேரை சொன்னேன் சுகமாக, மூங்கில்கள் குழலாய் மாறும் மாயம் என்ன. ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள போகுது இந்த அம்மா, புருஷன் பேரை சொல்லுது. புருஷன் பேரை சொன்னா இந்த மூங்கில் புறம் புல்லாங்குழலா மாறுது.
இது நடக்குமா? இந்த பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? ஏன் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏத்துக்கலன்னு புரியுதா? ஒன்றை சொல்லும் போது யதார்த்தத்தை தாண்டி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த சினிமா கவிதையை விடுங்க, இஸ்லாமிய கவிதை, இஸ்லாமிய இன்னிசை முரசுன்னு சொன்னாங்களோ நாகூர் அனிப்பா, அவருடைய பாட்டிலே ஏராளமான பைத்தியக்காரத்தனங்கள் உண்டு. சொல்லுவார் அவரு, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. என்ன சொல்றாரு? தென்றல் காற்று அடிக்குது பாருங்க, அதாவது தெற்கில் இருந்து வீசுவது தென்றல் என்று சொல்வார்கள். அந்த காத்து தெற்கில் இருந்து வீசக்கூடிய காத்து தென்றல் காத்து. அந்த தென்றல் காத்துட்ட, தென்றல் காத்தே நீ மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சலாம் சொல்லணும், அது போய் சலாம் சொல்லுமா? அப்ப இந்த முட்டாள்தனம் புரியுதா? இது போல ஏராளமான முட்டாள்தனங்கள் கவிஞனிடத்திலே உண்டு. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏத்துக்கிறல. புரிகிறதா? இது மட்டுமல்லாமல் கவிஞனிடத்திலே ஏராளமான முரண்பாடுகள் உண்டு. அதாவது சொல்லும் போது கூட குறைய சொல்லுவாங்கிறது ஒண்ணு. இன்னொரு பிரச்சனை என்ன? முரண்பட்டு பேசுவார்கள். முரண்பட்டு பேசுவதென்றால் ஒரு கவிஞனுக்கு இன்னொரு கவிஞன் முரண்படுவது என்பது வேறு. அது இயற்கையில எல்லாருக்கும் இருக்கும். ஒரு கவிஞனே பல மாதிரி முரண்படுவான். அதுக்கு சாம்பிள் சொல்லவா? வைரமுத்து என்கிற ஒரு கவிஞர், திரை இசை பாடல்களுக்கு இவர் பாடல் வரிகளை எழுதி கொடுக்கக்கூடிய லிரிசிஸ்ட். இவர் ஒரு இடத்துல படிக்கிறார், அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் அன்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க, அண்ணா மலனா குடிச்சதெல்லாம் பண்பை வளர்க்கும் மாட்டுப்பாலுங்க சொல்றார். அதாவது காந்தி குடிச்சது ஆட்டுப்பால். ஏன் ஆட்டுப்பால் குடிச்சாரு? அது அன்பை வளர்க்கும். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆட்டுப்பால் குடிச்சா நமக்கு என்ன ஆகும்? வயிறு நிறையும், அல்லது என்னென்ன புரோட்டீன் கிடைக்கும் சொல்லிட்டு போ, ஓகே. அது எப்படி ஆட்டுப்பால் குடிச்சா எப்படி அன்பு வளரும்? கவிதைக்கு படிக்கிறது தானே, கூட குறைய படிக்கிறது சொல்றாரா? இதே வைரமுத்து இன்னொரு படத்துல பாட்டு எழுதும் போது இதை மாத்துகிறார். ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும்னு, எரும பால் குடிச்சா எப்ப வந்து சேரும்னு, காரா பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமன் போகுது. முரண்பாடு பாத்தீங்களா? ஒரு இடத்துல படிக்கிறாரு ஆட்டுப்பால் குடிச்சா அன்பு வளரும், இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் ஆட்டுப்பால் குடிச்சா அறிவு அழியும். ரெண்டுமே நடக்காது. அறிவை அழிக்கவும் செய்யாது, அன்பை வளர்க்கவும் செய்யாது. ஆனா இந்த கவிஞன் அவன் கொடுக்கிற காசுக்கு ஏற்ப அவன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பாரு. இந்த பிரச்சனைகள், இந்த லூசுத்தனங்கள் அவங்கள்ட்ட உண்டு. எனவே தான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னு புரியுதா? இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று ஏத்துக்கலன்னா அதுக்கு 1000 நியாயமான காரணம் இருக்குமே. இந்த கூத்துக்கள் எல்லாம் பாடல்கள்ல உண்டு. எனவேதான் அந்த இஸ்லாம் ஏத்துக்கல. இது ஒரு அடிப்படைங்க. நான் ஏன் இதை விளக்கமா சொல்றேன்னா, இந்த மௌலிது என்பது முழுக்க முழுக்க கவிதை தான். கவிதையை நாம் எப்போது ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதோடு சேர்த்து மௌலிதையும் தான் நம்ம சேர்த்தான் தள்ளி விடணும். தனியா பிரிச்சு இந்த கவிதை ஏத்துக்கலாம்னு சொல்ல முடியாது. அது வணக்கமாக ஆக முடியாது. இது ஒன்று இருக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கல. கவிஞனை வழிகட தான் பின்பற்றுவான். அது கவிஞர்கிட்ட நிறைய பிரச்சனை உண்டுலாம் பார்த்தோம். இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் நாமே பல நேரங்களில் கவிதையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சில விஷயங்கள் உடனடியாக சொல்லும் போது ஏற்கக்கூடிய விஷயத்தை பாட்டாக சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ ரமலான் மாதம் வரும், 27ஆம் கிழமை அன்னைக்கு அப்படிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா திடீர்னு மக்களுடைய ஈமான் கரை புரண்டு ஓடும். எல்லா பயமார்களும் பள்ளியாசலுக்கு வந்துருவாங்க. இரவிலே தொழுகை விடிய விடிய தொழுவாங்க. ஆனா அன்னைக்கு சுபுகுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. திடீர் ஈமான் வந்து திடீர்னு காணாம போயிடும். அன்னைக்கு நீங்க தனித்துவமான சில விஷயங்களை பார்ப்பீங்க. அதுல என்ன நடக்கும்? அஜர்த்துமார்கள் தனியாக துவா செய்வாங்க. எங்க ஊர்லாம் உண்டு, இங்கே உண்டா என்று நமக்கு தெரியல. வழக்கமாக அரபு மொழியிலே துவா செய்யக்கூடிய இமாம்கள் 27ஆம் கிழமை அன்னைக்கு தமிழ் மொழியிலேயே பிரார்த்தனை செய்வாங்க. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும். அவருக்கு ஒண்ணுமே புரியாது. கூட்டத்தை பார்த்த உடனே அவர் பாட்டுக்கு வார்த்தைகளை அள்ளி போடுவார். தன்னுடைய வறுமையெல்லாம் சொல்லுவார். யா அல்லாஹ், இந்த ஊர்ல வாழக்கூடிய ஆலிம்சாக்களுக்கு நீ செல்வத்தை வழங்குவாயாக. என்னன்னு புரியுதா? போகும்போது கொடுத்துட்டு போயிருந்து அர்த்தம். குமர்களை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய பல ஆலிம்கள் இந்த ஊரிலே இருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை நீ துடைப்பாயாக. அப்படின்னா என்ன? கொடுக்கறதை கொடுங்க.
ஏன்னா அவங்களுடைய நோக்கம் அப்படித்தானே இருக்கிறது. நோன்பு பெற அன்னைக்கு, ஹஜ்ஜி பெற அன்னைக்கு இந்த அஜரத்து வரக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? துபாய் மன்னர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பார். ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்கெட் இருக்கு, ஒரு குழந்தைய உள்ள போட்டிங்கன்னா தூங்கிடும். அந்த பாக்கெட்டில் என்ன செய்வார்? சலான் சொல்லி கையை கொடுப்பாங்க, முசாஃபா செய்வாங்க. இவர் சலான் சொல்லி கை இங்கே போயிட்டு வருது. என்ன சலான் சொன்னால் கை இப்படி தான் இருக்கணும். ஏன் போகுதுன்னா இங்கே கிடைக்கக்கூடிய காசை வாங்கி அவர் டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். 2000, 1000, 100 அமௌண்ட் சேர்க்கறதுக்கு தான். அப்போ அவர் என்ன செய்கிறார்? அந்த தேவைகளை பூரா அங்கே 27ஆம் கிழமை அன்னைக்கு எடுத்து விடுறாரு. இப்படி கடந்து வார்த்தை கிடைக்காம கஷ்டப்படுறாருல. ஏன் கஷ்டப்படுறீங்க? நாகூர் அனிஃபாவுடைய ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டிலே நிறைய துஆக்களா இருக்கு. அந்த பாட்டு என்ன தெரியுமா? அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாவே, அருள்மேவும் ஆண்டவனே என்று வரும். இடையில பார்த்தீங்கன்னா நிறைய துஆக்களா வரும். நீங்க கேட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு தெரியும். உன்னுடைய குர்ஆனின் உயர்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. அங்கிட்ட ஒரு லேடிஸ் ஆமீன் கேட்டிருக்கீங்களா? இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தினம் செல்லுகின்ற முஸ்லீம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். உன்னை ஒரு ஹை பிச் ஒன்று வைக்கணும். இந்த நாவலுடைய பாட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா எங்கேயோ பார்த்து ஒரு ஹை பிச் ஒன்று 12 கட்டை கொண்டு அடிப்பார். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே ஆமீன். போ இப்படி நிறைய ஒரு 20 லைன் கிட்ட வரும் வைங்களேன். பொல்லாத கவலை எல்லாம் போக்கிடுவா எப்போதும் நல்ல மீதி உள்ளத்தை தந்துருவாயா, அப்படி போகும். நிறைய கேட்பார். ஒரு 26ஆம் கிழமை அன்னைக்கு அஜரத்து இந்த வருஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, உளறீங்க கடந்த வார்த்தையெல்லாம் கிடைக்காட்டி விட்டுருங்க. நாகூர் அனிஃபாவுடைய அழகான ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டை போட விட்டு ஆமீன் சொல்லுவாங்களா? ஆமீன் சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? என்ன ஆச்சு நிர்வாகத்துக்கு? முத்தவள்ளிக்கு என்ன ஆச்சு? போன வருஷம் வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தாங்க, என்னங்க 27ஆம் கிழமை அன்னைக்கு கூத்தடிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப தெரியுதுல, ஒரு பாட்டை நம்ம ஏத்துக்கிற முடியல. நாகூர் அனிஃபாவுடைய பாட்டா இருந்தாலும் கேட்போம். கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா மாலை சூடு மணமக்களே வாழ்க என்ன இவர் சொல்லித்தான் அங்கே வாழ போறது மாதிரி. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா அது ஓடும், அது கேட்போமே தவிர அது வணக்கம் என்று யாரும் சொல்றது இல்லை. ஆனால் இப்போ அதையும் வணக்கம் சொல்லிட்டு வேற ஒரு கூட்டம் அழையுது, அது வேறு விஷயம். பரவலாக சொல்றது இல்லை. அப்போ பாருங்கள், பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது வணக்கம் இல்லை, இது கவிதையை நம்மளே ஏற்றுக்கிறல என்பது புரிகின்றது. இது ஒரு அடிப்படை. அப்போ இந்த அடிப்படையை வச்சு பார்த்தீங்கன்னா மௌலிதுகள் என்பதும் கவிதைகள் தான். எப்படி சினிமா பாட்டில் கவிதை இருக்குதோ, நாகூர் அனிஃபாவுடைய பாட்டில் கவிதை இருக்கிறதோ, திருக்குறள் கவிதையாக இருக்கிறதோ, அதில் நம்ம வணக்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதே போல மௌலிதுகளையும் நாம் வணக்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இன்னொன்று பாருங்களேன், இந்த மௌலிதை இவங்க படிக்கிறாங்கல்ல, ஓதுறாங்கல்ல, ஓதக்கூடிய நேரத்திலே 90% இவர்கள் இந்த மௌலிதை ஓதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டியூன் இருக்குல்ல, அது எல்லாமே சினிமா பாட்டு டியூன்கள் தான். நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மா யலூஹுன் நஹார் அல் கவுலு கத்லா அலனா வஸ்தனார் பி மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் ஜமாலுஹுல். அப்படி போகும் பாட்டு போகும். என்ன பாட்டு தெரியுதா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், அந்த பாட்டில் அடிக்கிறார். பெரும்பாலும் 90% எப்படி தான் படிக்கிறாங்க? சினிமா பாட்டில் இருந்து படிக்கிறது. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும். என்ன தெரியுதா? ரோஜா மலரே ராஜகுமாரி, அந்த பாட்டு. இப்படி பெரும்பான்மையாக இவங்க படிக்கக்கூடிய எல்லா டியூன்களுமே சினிமா பாட்டில இருந்து எடுத்து படிக்கிறான் பாருங்க சினிமாக்காரன், அதை காப்பி அடிச்சு தான் இவர்கள் படிக்கின்றார்கள். இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இவர்கள் நம்மை பற்றி நிறைய விமர்சனங்களை முன் வைப்பாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் சில விஷயங்களை சவால் மாதிரி வைப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கிறது உண்டு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த நஜாத்காரர்கள், இந்த வஹாபிகள் ஏன் தெரியுமா மௌலிதை எதிர்க்கிறான்?
அவர்களுக்கு மௌலுது ஓத தெரியாது, மௌலுது ஓதற்கு வர மாட்டேங்குது அவங்களுக்கு. எனவேதான் இவர்கள் மௌலுதை கூடாது என்று பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்காகவா எதிர்க்கிறோம்? இப்ப கேட்டவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்பதற்கே சகிக்க முடியாத ஒரு டியூன்ல ஓதுனீங்களே, அதை விடவும் நல்ல முறையில் ஓத முடியும். இது ஒரு பெரிய திறமையெல்லாம் கிடையாதுங்க. அந்த அடிப்படை நான் உங்களுக்கு சொல்லவா? ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறாங்க, ஒன்னுக்கும் ஒரு கல்வி இருக்கும் அங்க. இப்ப சினிமாவில் நிறைய பாட்டு எடுக்கிறான்ல, இங்க என்ன நடக்குது தெரியுமா? ஒரு கம்போசர் இருப்பார், ஒரு இசையமைப்பாளர். அவர் என்ன செய்வார்னா, சூழலுக்கு தகுந்தவாறு ஒரு டியூனை உருவாக்குவார். ஒப்பாரிக்கு ஒரு டியூன் இருக்கு, தாலாட்டுக்கு ஒரு டியூன் இருக்கு. நீலாம்பரி ராகம்பாங்க, அது தாலாட்டு. அதை பாடின பிள்ளை தூங்கிடுமா. ஆனந்த பைரவின்னு ஒன்று பாடினா மழை பெய்யும். அது அவங்க நம்பிக்கை, அதை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. இப்படி வச்சிருக்கிறான். கல்யாண வீட்டில், காது குத்து வீட்டில், வளகாப்புக்கு, செத்த வீட்டில் ஒரு பிள்ளையை பார்த்து பாடுறது, பிள்ளை அப்பனை பார்த்து பாடுறது, பல பாட்டு இருக்கு. அப்போ இதற்கு என்று கூடிய ராகங்களில் ஒரு டியூனை முதல்ல கம்போசர் போடுவார். போட்டுட்டு அதை தத்தகாரத்தின் மூலமாக போட்டு பாடலாசிரியர்கிட்ட கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு கல்யாண பாட்டு, கல்யாணத்தன்னைக்கு ஒரு பாட்டு பாட வேண்டும். இதை மியூசிக் டைரக்டர் போடுறாரு. தானான நான தனநாம் தன தன நான நான நானா தானான நான நானா தன நான நான நானா. என்ன தெரியுதா? வாரா என் தோழி வாரா, பழைய பாட்டு. இதை போட்டு கண்ணதாசனுக்கு போகும். அவர் பார்ப்பாரு, இந்த டியூனை பார்ப்பாரு, சூழ்நிலையை பார்ப்பாரு. அப்போ வாரா என் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, அப்படி எழுதுவார். இதுதான் மேட்ரு. அப்ப இந்த அடிப்படையில தான் பாடல்களை அவங்க உருவாக்குறாங்க. இது அவங்க இன்னைக்கு கர்நாடக சங்கீதத்தில் ஹிந்துஸ்தானி அப்படிலாம் இருக்கு பாருங்க, அதுல இவங்க செய்யக்கூடிய முறை. அரபு மொழியிலே பாடல்களை உருவாக்குவதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அங்கே 7 ஸ்வரங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை தான். ஃபவுலன் என்று ஒரு வார்த்தை உண்டு. இந்த ஃபவுலன் என்ற வார்த்தையை கையாள தெரிந்தால் அவரால் பெரும்பான்மையான பாட்டை படிச்சிட முடியும். ஃபவுலன் 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 ஃபவுல் ஃபவுலன் 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 ஃபவுல் வருதா? ஃபவுலன் 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 ஃபவுல், இது ஒரு பாட்டு. இப்படி எல்லாம் போட்டால் டியூன் வந்துடும். இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க இந்த சங்கீதத்தை விட்டுருங்க. சாதாரணமாக நான் சொல்றேன், எளிமையாக ஒருத்தருக்கு இந்த டியூனை கேட்டு அந்த டியூனை பிடிக்க தெரிஞ்ச இந்த கிராஸ்பிங் பவரும்பாங்க. ஒரு ஓடும் போது அதை கேட்டு அதை மைண்டில் வச்சுக்கிறது, இந்த திறமை இருந்தால், அவருக்கு மௌலுதினுடைய அந்த டியூனும் தெரிந்தால் அவரால் ஒரு விஷயத்தை படிக்க முடியும். அப்படி நிறைய நம்ம படித்து காட்டலாம். இப்போ சினிமா பாட்டில் 1-2 உங்களுக்கு சொன்னோம். நாகூர் அனிபாவுடைய பாடல்களில் அரசியல் பாட்டுன்னு ஒன்று இருக்கு. அவர் அவுலியாக்களை பற்றி எல்லாம் படித்த பாட்டுலாம் இருக்கு. பள்ளியாசலுக்கு வாங்கலாம் கூப்பிடுவார், தர்காவை ஆதரித்து பாடுவார், அது இருக்கு. அதில் கருணாநிதியை பற்றிலாம் அவர் படிச்சிருக்கிறார். அதில் ஒன்று பாருங்களேன். மௌலாய சல்லி வஸல்லிம் தாஇ மன்னபதா அலா ஹபீபிக கைர் லில் கல்கி குல்லிஹிமி ஆமின் ததக்குருஜி ராணிம் பிதி சலமி மா சஜ்ததம் மன்ஜரா மிம்மு குலத்தின் பிதமி. என்ன தெரியுதா? அப்ப இதுல என்ன பெரிய திறமையாக்கும் ஒரு டியூன். அதுவே சொந்த கம்போசிங் கூட இல்லை, சொந்தமா போட்டா கூட சரி, அது திறமைன்னா நீங்க சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னும் ஒருத்தன் உட்கார்ந்து படிச்ச அந்த டியூனை வைத்துக்கொண்டு அதுல மௌலுதை ஒட்ட வச்சுக்கிட்டு எங்களை மாதிரி ஓத முடியுமா? இவங்களுக்கெல்லாம் ஓத தெரியாது. இவங்க படிக்கிறது பெரும்பாலும் காப்பி அடிக்கிற டியூன். இவங்க சொல்றாங்களே நாகூர் அனிபா, அந்த நாகூர் அனிபாவே பெரிய மெட்டு திருடன் தெரியுமா? நாகூர் அனிபா படிச்ச பாடல்கள்ல பெரும்பான்மையான பாடல்கள் திருடி படிக்கப்பட்ட பாட்டு தான், டியூன்கள்லாம். பெரும்பாலும் அவர் தமிழ்ல கை வைக்க மாட்டாரு, தமிழ்ல கை வச்சதும் இருக்கு. பெரும்பாலும் கை வைக்கிறது ஹிந்தியில தான். எப்படி வைப்பாரு? ஒன்னு படிக்கிறாரு, ஏகன் உண்மை தூதரே படிச்சு கேட்டிருக்கீங்களா? யா நபியே யா ரசூலே யா ஹபீபே யா முஸ்தபா, ஸ்பீடா போகும். இது ஒரு ஹிந்தி பாட்டு. மேந்தடு கண் தூ அப்னே பியா மேம்பாத்தி தூ மேரா தியா ஹம் ஆப்கி ஜோத்து ஜலாயே பொறுமையுடன் தொண்டு செய்தீர் தினம். அதேதான், பூரண வெற்றியால் மகிழ்ந்தீர் மனம். அப்ப இதுதான் படிக்கிறாரு. இதுக்காக வேண்டி அதை வணக்கமா ஏற்றுக்கொள்ள முடியுமா?
எத்தனையோ பாட்டை சினிமால ஒருத்தன் பாட்டை இன்னொருத்தன் உருவாக்குறான். அதே மாதிரி ஒரு பாடலை அதே டியூன்ல இன்னொரு பாட்டு வருது, அதுக்காக வேண்டி அதை மௌலுது மாதிரி ஓத முடியுமா? எனவே இவர்கள் படிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சினிமாவை போன்ற கூத்துகளுக்கு நிகராக இருக்கிறது. அதுக்கு தான் சொல்ல வர்றோம். இந்த பாட்டெல்லாம் ஏன் பாடி காட்டுறோம்னு சொன்னா, இது ஒரு கூத்து என்பதை மக்கள்கிட்ட சொல்றதுக்காகத்தான். அது ஒரு பாட்டு, அது வணக்கம் யாரை சொல்லுவோமா? அது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இவங்க கொஞ்சம் கூட குறைய சொல்ற மாதிரி இருக்கு, இப்படி இல்லாம ஓதுவாங்க மௌலுத, சினிமா பாட்டு இல்லாம ஓதுவாங்க அப்படி நீங்க நினைப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ அஸ்ஸலாமு அலைக அஸ்ஃபல் அஸ்ஃபியாஇ அஸ்ஸலாமு அலைக அஸ்கல் அஸ்கியாஇ அஸ்ஸலாமு அலைக மிர் ரப்பிஸ் ஸமாஇ. மெல்லினமே மெல்லினமே வருது. நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? இவங்க படிக்கிறது சினிமா பாட்டு எழுதி மெட்டெடுத்து தான் படிக்கிறாங்கன்னு சொன்னது நிறுவனம் ஆயிடுச்சா? இது இல்லாமல் இப்போ நிறைய தமிழில் வேற படிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 போடுங்க. அல்லாஹ்வும் நேசிப்பான், நேசரின் நேசர் தன்னை அல்லாஹ்வும் யோசிப்பான். என்னென்ன வேண்டும் எல்லாமே தோன்றும், வீரட்டும் துன்பம் உன்னை விட்டுத்தான் ஓடிவிடும். ஒட்டகத்தை கட்டிக்கோ. இதை ஓதுறது பெரிய அஜரத்துங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த ஓதுறவர் வந்து பெரிய அஜரத்தவர். அவர் என்ன செய்யறாரு, இந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ எல்லாம் கேட்டு அந்த டியூனை வச்சுக்கிட்டு அதுக்கு இவர் வந்து சில வார்த்தைகளை எல்லாம் போட்டு படிக்கிறார். இவர் படிச்ச பாட்டு நிறைய இருக்கிறது. நம்பர் 10 போடுங்க. பால் நிலாவின் ஒளி போல என்பார், பகல் வேளை நிலவும் வருமா, பூக்கள் எல்லாம் நல்வாசம் என்பார், அந்தி மாலை வாசம் தருமா, அண்ணலாரை கண்ட கண் வேறென்ன பார்க்குமோ, அழகை எல்லாம் அழகு என்றே ரசிக்குமோ, கண்கள் மூடி உள்ளம் தேடுமோ, மீண்டும் மீண்டும் பார்க்க ஆசை தாவுமோ, தூரிகை இதுவரை எழுதிட அழகே, காகிதம் இதுவரை பதிந்திட உருவே, மழை துளியாய் கொட்டுது அழகிய திருமோ. நான் சொன்னது நடக்குதா? இன்னொன்னு போடுங்க, நம்பர் 8 போடுங்க. அண்ணல் நபியே உங்கள் அரவணைப்பே போதும், அன்போடு ஓதுகின்ற சலவாத்தே லாபம். அண்ணல் நபியே உங்கள் அரவணைப்பே போதும், அன்போடு ஓதுகின்ற சலவாத்தே லாபம். அருள்மயமானி ரகமகிழ்ந்தோமே, ஆதரிப்பீரே மகிழ்ச்சரிதீரே, அன்று நீரின்றி நான் எங்கு போய் சேருவேன். மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே. ஒரு அஜர்த்து சிங்கமா இல்ல, இப்படி உட்கார்ந்து டியூனை எடுத்து படிச்சுக்கிட்டு அதை வணக்கம் வேற சொல்லிக்கிட்டு அதை பெரிய இபாதத்தா சொல்லிக்கொண்டு பார்க்கின்றோம். நிறைய இருக்குதுங்க. கிளிப்பிங் போட்டாலே ஏகப்பட்ட கிளிப்பிங். நம்பர் 3 போடுங்களேன். மந்திர தந்திர நிந்தன யாவையும் வென்று விட, துயர் நின்று விட, மதினா நபி மார்க்கத்தில் சென்று விட. மந்திர தந்திர நிந்தன யாவையும் வென்று விட, துயர் நின்று விட, மதினா நபி மார்க்கத்தில் சென்று விட. முந்தைய பாவம் பறந்து விட, முகம் சந்திரனை போலிலங்கி விட. முந்தைய பாவம் பறந்து விட, முகம் சந்திரனை போலிலங்கி விட. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தலினோ நல்லுயர் பாடலின் நாயகரா. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தலினோ நல்லுயர் பாடலின் நாயகரா. முஹியத்தின் நாடகளின் புகழ் பாடிடுவோ, மன நிம்மதி அடைந்திட நல்கருணம் தனக்கோடி வரும் சுகத்தை. பாட்டு வருது, ஆட்டம் வருது, எல்லாம் வருது. இதை வணக்கம் வேற வாயிலிருந்து வார்த்தை வேற வருது. அதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
இப்படி நிறைய கிளிப்பிங் வச்சிருக்கிறேன். அது எதுக்கு இது போட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு இதை வணக்கம்னு வேற சொல்றீங்களே, இந்த மக்களையும் அப்படி வழிகெடுக்கிறாங்க. அவங்க லெவலில் அவங்க ஓதிட்டு போனாங்கன்னா அது வேறு. இதை மார்க்கம் என்று, இதை வணக்கம் என்று சொல்லி இதை ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க. பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, எம்ஜிஆர் காலத்துக்கு போயாச்சு. இப்படி இந்த ஆடல்களையும் பாடல்களையும் வச்சுக்கிட்டு தான் இந்த கூட்டத்தை காட்டுற 10 பேரையும் காட்டுறாங்களே தவிர கொஞ்சம் யோசிங்க. இதில் ஒரு இரையச்சம் வருமா? இப்படி ஒருத்தன் பாட்டை பாடிக்கிட்டு ஒரு இரையச்சமோ ஒரு தக்குவாவோ ஒரு ஈடுபாடோ வருமாங்க? இது எப்படி வணக்கம் இவங்க சொல்றாங்க? ரொம்ப ஆச்சரியமாக. இதில் என்ன வணக்கம் இருக்கிறது? ரசூலுல்லாஹ் புகழ்றோம், இதில் என்ன புகழ்றது இருக்கு? ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம், இதில் என்ன நேசம் இருக்கு? சினிமா பாட்டை போட்டு கூத்தடிக்கிற மாதிரி இருக்கிறதே தவிர இதுல என்ன வணக்கம் இருக்கிறது? இவ்வளவு இசைக்கருவிகள் வேறு. இசைக்கருவி மார்க்கத்தில் உண்டா? நபிகளார் நமக்கு என்ன சொன்னாங்க? ஒரு காலம் வரும், மக்கள் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டதை எல்லாம் ஹலாலாக்குவாங்க. யஸ்தஹில்லுனல் ஹர்ர வல் ஹரீர வல் மஆசிப. அதுல என்ன சொல்றாங்க? மஆசிப் என்றால் இசைக்கருவிகள். இசைக்கருவிகளை அவர்கள் ஹலாலாக ஆக்கிக் கொள்வார்கள். எல்லா இசைக்கருவியும் வருது. ஆட்டம் என்ன, பாட்டு என்ன, கூத்து என்ன, கும்பாலம் என்ன? இதற்கு வணக்கம் என்று வேற ஒரு பெயரை சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ் புகழ்றோம் என்ற பெயர்ல சுப்ஹான மௌலிது, முஹித்தின் மௌலிதுன்னு உண்டாக்கி வைத்திருக்கிறார்களே, இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலாவது மாத்திக்கிறாங்களா? நஜாத்துக்காரன் மேடை போட்டு டிவியில வேற படம் போட்டு காட்டிடுறான். இதுக்கு பிறகு சினிமா பாட்டில் ஓத மாட்டேன்னு சொல்றாங்களா? ஓதுவோம்ங்கிறார். பாருங்க, நம்பர் 12 போடுங்க. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்துல ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்துல சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்ல. இந்த மெட்டு சினிமா வந்து குடிச்சு அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது, குர்ஆன் ஓதுவதே பாப்பீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகம். அது ஒரு ராகம் பெருசல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டு உடனே டப்பாங்குத்து பாட்டெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடுறது, அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த மெட்டுல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்து என்ன சொல்றாரு புரியுதா? சினிமாங்கிறதே அது ஒரு கூத்து நம்ம வச்சிருக்கோம். அதுல நம்ம போய் என்ன செய்ய ஆய்வு பண்ணணும். நாகரிகமான மெட்டுக்கள் எல்லாம் எவை, அநாகரிக மெட்டுக்கள் எல்லாம் எவைன்னு பிரிக்கணும். டப்பாங்குத்து பாட்டு எல்லாம் எவை, குத்துப்பாட்டு எல்லாம் எது, எல்லாம் உட்கார்ந்து பிரிச்சு ஒரு ஆலிம் சாப் பண்ற வேலையா இது? இப்படி ஃபத்வா கொடுக்கலாமா? இல்லைங்க அப்படி கூடாதுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? சினிமா பாட்டில் படிக்கிறத சொல்றாங்களே, மவுலுது சரியா இல்லையாங்கிறது வேற. மவுலுத ஓதுங்க, சினிமா டிவின்னு ஓதாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அவர் ஒரு பெரிய அஜர்த்துங்கிறாங்க அவரை ஜமாத்துல அந்த மக்கள். அவர் சொல்லுகிறார், வந்து பிடிச்சி அதுக்காக வரணுங்கிறது இல்லை, ஓதுங்க, சினிமா பாட்டில் ஓதுங்க என்று ஃபத்வா கொடுக்குறாங்கன்னா இவர்கள் யார் என்பதை மக்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். என்ன கொஞ்சம் 10 விஷயங்களை விட்டுருங்க. இந்த நான் போட்டு காட்டிய இந்த வீடியோக்கள், அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள், இதை பார்த்தாலேயே இது என்னன்னு புரியுதா? இந்த சமுதாயத்தை இவர்கள் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்? இந்த மௌலுது ஓதுவதிலே வெறி பிடித்து அலைகின்றார்கள். அலைஞ்சிட்டு போங்க, நமக்கு ஒன்றும் கிடையாது. இப்ப சமீப காலமாக நம்ம சொன்னோம்னா கூட கொஞ்சம் கோபமாயி, பாரு நான் ஓதுவேன், பாரு நீ சொன்னா நான் ஓதுவேன், நீ கபரு முட்டின்னு சொன்னால் நான் போய் முட்டுவேன், நீ மவுலுது ஓதாதுன்னு சொன்னா கூட ஓதுவேன். ஓதுங்க, எங்களுக்கு என்ன இருக்கிறது? அறிவுரை சொல்றோம், மக்களுக்கு போதனை செய்யறோம். அதுக்கு மேல பண்ணியாச்சுன்னா அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது, நமக்கு என்ன பிரச்சனை? உதாரணம் சொல்றேன், ஒரு பழக்கடை இருக்கு. அந்த பழக்கடையில 50 ஆப்பிள் அழுகி போச்சு. கடைக்காரர் அதை கொண்டு வந்து சாக்கடையில கொட்டுறாரு. ஒரு சின்ன பையன் போய் அந்த சாக்கடையில இருந்து எடுத்து அந்த ஆப்பிளை சாப்பிட்றான். ஏற்கனவே கெட்டு போன ஆப்பிள் சாக்கடைக்குள்ள வரை விழுந்திருக்கு. இவன் எடுத்து சாப்பிட்றான். ஏண்டா தம்பி அதை எடுத்து சாப்பிட்றா, அது நோய் வந்துரும்டா அப்படின்னு சொல்றான். நீ சொன்னால் நான் 10 ஆப்பிளை சாப்பிடுவேன்னு சாப்பிடு. யாருக்கு பிரச்சனை? இப்ப யாருக்கு நோய் வரும்? அப்ப அதுக்கு மேல மவுல் ஓதுறோம்னா ஓதுங்கள், உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது.
ஆனால் எங்கள் மக்களை நீங்கள் வெளியெடுக்கிறீங்க. அதுக்கு தான் நாங்கள் மக்கள்கிட்ட வர்றோம். உங்கள் விஷயத்திலே உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. ஆனால் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களை அறியாமல் செய்கின்றார்கள், அதை நன்மை என்று நினைக்கின்றார்கள். இந்த மௌலிது வெறி உங்களுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுமா? குர்ஆனை ஓதுவதை விடவும் மௌலிதை ஓதணும் அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கு. பெரும்பாலும் பாருங்களேன், இந்த ஒரு வீடு குடி போவாங்க, கல்யாண வீடு, ஒரு காது குத்து, அதெல்லாம் காது குத்தெல்லாம் கூட இன்னைக்கு விழாவாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லீம்கள். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஓதுவாங்க? சந்தோஷமான காரியங்கள் நடக்கக்கூடிய வீடுகளில் மௌலிது ஓதுறது. குர்ஆனை எங்க ஓதுவாங்க? மௌத்து வீட்டில் ஓதுவாங்க. அப்ப எளவுக்கு குர்ஆன், நலவுக்கு மௌலிது. குர்ஆனை ஓதுவதை விட மௌலிதை ஓதுறதுக்கு நன்மை அதிகம் வேற சொல்றாங்க. அந்த கிளிப்பிங் போடுங்க. நீங்க அரை மணி நேரம் மௌலிது ஓதுறதுக்கு பதிலாக குர்ஆன் ஓதினா தரஜா கூட நன்மை கூட சொல்றது நீங்க. இதுக்குள்ள அவுலியாக்குடைய மௌலிதை நீங்க ஓதினீங்கன்னா இத்தனை நன்மை என்று இல்லை, எத்தனை நன்மையை அல்லாஹ் தஆலா தருவான். அரை மணி நேரம் குர்ஆன் ஓதினீங்கன்னா ஒரு ஹர்புக்கு 10 வீதம், அவ்வளவு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால என்னன்னு புரியுதா? அவுலியாக்களை பற்றி மௌலிது ஓதுனா அல்லாஹ் எவ்வளவு நன்மை வேணாலும் தருவானா. அரை மணி நேரம் குர்ஆனை ஓதுனா ஒரு ஹருப்புனா எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தானா. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? குர்ஆனை நீங்க ஓதுனீங்கன்னா எழுத்துக்கு 10 நன்மை தான் கிடைக்கும். மௌலிதை ஓதுனீங்கன்னா அல்லாஹ் கணக்கு இல்லாம கூலியை கொடுப்பான். தெரியுதா? வழிகேடு தெரியுதா? இந்த பரலேவிகள் நம்மளை எங்க கொண்டு போறாங்கன்னு தெரிகிறதா? அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த வேதத்தை விட இந்த குப்பையை எவனோ ஒருத்தன் உண்டாக்குன எழுதி வைத்த அரபு வார்த்தைகளை வணக்கம் என்று அதை ஓதுவோம்னா ஓதிட்டு போங்க. எங்கள் மக்களை வழிகெடுக்கிறீர்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவதற்கு தான் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கிறோம். சென்னையிலே குப்பை வண்டி வருது. குப்பை வண்டி வரும்போது ஒன்று பாட்டு ஒன்று போடுறான். ஏன்னா குப்பையில ஒழுங்கா மக்கள் போட மாட்டாங்க போல இருக்கு. அவன் அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று போடுறான். எனது குப்பை எனது பொறுப்பு. இங்கே குப்பை வண்டி ஓடு பாருங்க, சென்னையில் குப்பை வண்டி தான் ஒரு பாட்டோட தான் வரும். எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே, நாளைய இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே அப்படிங்கிறனா. இதில் கூட மௌலிது வரும். மௌலாய சல்லி வசல் லிம்தாஇ மன்னபதா. இது ஏன் சொல்றது தெரியுதா? அது ஒரு குப்பை, இது ஒரு குப்பை, அதுக்காகத்தான் சொல்றோம். அந்த குப்பை ஆளுக்கு கார்பரேஷன் வருது, இந்த குப்பை ஆளுக்கு தான் தவீதுக்காரன் வந்திருக்கிறான். இந்த குப்பைகளை சமுதாயத்திலிருந்து தூக்கி துடைத்து எரிவதற்காக மௌலிதை எல்லாம் ஓதுவதை விட்டு இந்த மக்கள் முழுமையாக விலகி சத்தியத்தை நோக்கி வருவதற்காகத்தான் எங்கள் பிரச்சாரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று பல ஊர்களில் கூட்டம் நடக்கிறது. கடந்த ஆண்டுகளை விடவும் வீரியத்தோடு நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். என்ன காரணம்? இந்த மௌலிதுகள். இதுல சுபான மௌலிதை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டோம் கடந்த நாட்கள்லயே. சுபான மௌலிது என்பது எப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றோம் என்ற பேரிலே அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க, அவர்கிட்ட போய் நோய் நிவாரணம் கேட்கிறாங்க, அவர்கிட்ட போய் சாப்பாடு கேட்கிறாங்க. அதெல்லாம் தப்பு என்பதை பல கட்டங்களை விளக்கி இருக்கிறோம். அது இருக்கட்டும், இந்த மாசத்துக்கு வருவோம். இது ரபியுல் ஆகிர் மாதம். முஹித்தீன் மௌலிது அப்படின்னு ஓதுறாங்க. இந்த முஹித்தீன்கிறவர் யாரு? அவர்தான் உலகத்திலே இருக்கிற எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவர், இன்டர்நேஷனல் லீடர் அவுலியாக்களுக்கெல்லாம். இது அவங்களே சொல்றாங்க. கதுக்குல் தபில் இது நீமின் மௌலாக்க முஅதமிரா கதமி அலா ரக்கபாத்தில் அவுலியான்னு படிப்பாங்க. அவர் சொல்றாராம், கதமி அலா ரக்கபாத்தில் அவுலியா, என்னுடைய கால் பாதம் இருக்கிறதே எல்லா அவுலியாக்களுடைய பிடரையின் மீதும் இருக்கிறது. எல்லா அவுலியாக்களும் இப்படி சங்கலை மிதிக்கிறார். வாங்கல நீங்களாம் எனக்கு கீழே தாங்கிற மாதிரி காலு பாதம் எல்லா அவுலியாக்களுடைய பிடரையின் மீது இருக்கிறது சொல்கின்றார்கள். இந்த சுபான மௌலிதை எல்லாம் விட பல மடங்கு கேடு கெட்டதுங்க இந்த முஹித்தீன் மௌலிது. இந்த மக்கள் ஓதுறாங்களே, நன்மை நினைக்கிறாங்களே, எவ்வளவு அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு? அந்த மக்களை பார்த்து கேட்கிறோம், அவர்களை நரகத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் கேட்கிறோம். உங்களை விமர்சிப்பதற்காக நாங்கள் கேட்கவில்லை. முஹித்தீன் மௌலிதை ஓதுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? வருஷ வருஷமா ஓதுறாங்களே. தமிழாக்கத்தை வாங்கி யாராவது பார்த்ததுண்டா? ஒருத்தர் போட்டாரு தமிழாக்கம், அதை வாங்கி யாராவது பார்த்திருக்கிறாங்களா? கண்மூடித்தனமாக அது நன்மை நினைக்கிறாங்க. இந்த முஹித்தீன்றவர் இருக்கிறாரே, இவரை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது தெரியுமா?
இறைவனுக்கு நிகராக பார்க்கிறது. இறைவனுக்கு நிகராக இல்லை, இறைவனை விட மேலாக பார்க்கிறது. நான் சொல்லும்போது நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அதுக்குரிய சான்றுகளை நான் தருகிறேன். இவங்க ஓதக்கூடிய இந்த முஹைத்தீன் மௌலிதிலே எத்தனை மோசமான அடிகள் இருக்கு தெரியுமா? இது கும்ம குர்ரத்து சியாம் காலத்திலகும் தாத்துல் ஃபிதாம் லம் யல்குமில் யௌம குலாம் சதியன் லகா அஹ்லல் முராத். இப்படி ஒரு பாட்டு முஹைத்தீன் மௌலிதில் உண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஷாபான் மாசம் 29 சக்குடைய நாள், பிற பார்ப்போம்ல அந்த நாள், மேகம் பிறையை மறைத்தது. பிறையை மறைச்சா இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? பிற பார்த்து நோன்பு வைங்க, பிற பார்த்து நோன்பு விடுங்க. மேகம் மறைச்சாச்சுன்னா 30 பூர்த்தி பண்ணுங்க. அழகான வழிமுறை இருக்கு. ஆனால் அப்துல் காதர் ஜிலானியோட அம்மா சொன்னாங்களாம், யா அஹ்லல் முராத், நாட்டமுடையோரே புரிந்து கொள்ளுங்கள், ரமலான் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன் ஸ்டார்ட் ஆயிருச்சு? அப்ப அப்துல் காதர் ஜிலானி கைப்புள்ள பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை. அவர் இன்னைக்கு பால் குடிக்கல, தாய்ப்பால் குடிக்கவில்லை. எனவே அவர் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனவே ரமலான் ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கங்க நாங்களாம். இது ஒரு பாட்டு உண்டு. முதல்ல குழந்தைக்கு நோன்பு கடமையா? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ரமலான் இருப்பது தெரியுமா? நோன்பு வைக்கணும்னு தெரியுமா? இப்படி ஒரு கதை. அதுல பாருங்க, ஒன்று படிக்கின்றார்கள். رأى بفاج سقيما من غبوتها يقيما لما غدا مستقيما ناداه أي يقيمامي إني لدين الرشاد أهيتني كي ينادي لكم به كل نادي يا محي الدين حامي. இந்த டியூன்ல படிப்பாங்க பள்ளிவாசல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கொடுமையான அர்த்தங்கள் இதுக்கு. அங்கே கொண்டே வச்சாச்சு வர. என்ன அர்த்தம் இதற்கு? ரஆபி ஃபஜ்ஜின் சகீம். ஒரு நாள் அப்துல் காதர் ஜீலானி ரோட்ல போயிருக்கிறார். அப்ப ஒரு நோயாளி ஒருத்தர் நடக்க முடியாம எந்திரிக்க முடியாம கிடக்கிறார். சக்கீம்னா நோயாளி. அவரு தூக்கி விட சொல்லி கேட்கிறார், எங்க கொஞ்சம் முடியலைங்க, தூக்கி விடுங்க தாங்கிறார். இவர் போய் அவரை தூக்கி நிறுத்துகிறார். உடனே இப்ப இந்த நோயாளி பேசுகிறார், நீங்க என்னையே தூக்கி நிறுத்திட்டீங்களே, நான் யாரு தெரியுமா? நான் தான் இஸ்லாமிய மார்க்கம். இன்னில தீனூர் ரஷாத், நான் தான் நேரிய இஸ்லாமிய மார்க்கம். என்னையவே நீங்க தூக்கி நிறுத்திட்டீங்களே. அப்ப இஸ்லாமிய மார்க்கமே சௌக்கியம் இல்லாம கிடந்திருக்கு. எந்திரிச்சு நிற்க முடியல. அல்லாஹ்வால ஏழல போல அவங்க நம்பிக்கைப்படி. அல்லாஹ்வால ஏழல, இவர் தான் தூக்கி நிறுத்தி விட்டார். எனவே நீங்கள் முஹைத்தீன் என்று அழைக்கப்படுவீர்கள். அப்பதான் அந்த நோயாளி சொல்றார். அங்கதான் முஹைத்தீன்ங்கிற பேர் அவருக்கு வருது. முஹைத்தீன் என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அர்த்தம். இந்த பேரே கொடுமையா தெரியல. இந்த மார்க்கம் இருக்கு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம், தீன். இந்த தீனை உயிரூட்டியவர் யார்? முஹைத்தீனுக்கு அதான் அர்த்தம். பல பேருக்கு இன்னைக்கு தெரியாது. அவர் பேர் அப்துல் காதர் ஜீலானி தான். அவருக்கு எப்படி முஹைத்தீன் பேர் வந்தது? மார்க்கம் மரணப்படுக்கையில் படுத்து கிடந்தது, அது ஓய்ந்து கிடந்தது, ஒடிந்து கிடந்தது. இவர் தான் உயிர் கொடுத்து தூக்கி நிறுத்தினார். எனவே அவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. கலிமத்து தௌஹீதே அங்க இல்லையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அங்கு தரைமட்டமாகிறது அந்த மக்களுடைய உள்ளத்திலே. இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வார்த்தை முஹைத்தீன் மௌலிதில் இருக்கிறது. யாக்குத்துபா படிப்பாங்க, அதுவும் முஹைத்தீனோட சேர்ந்ததுதான். அதுல என்ன படிக்கிறாங்க? வமயூனாத் சிமி அல்ஃபன் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மன் லிகஃபவதிஹி அஜப்தஹு முஸ்ரிஅம் மின் நஜலி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியத்தீன் என்று படிப்பார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஷியாக்களுடைய கொள்கை இது. ஷியாக்களுடைய கொள்கை என்ன? ஷியாக்களுக்கு 12 இமாம்கள் உண்டு. அவர்கள் ஒரு சபையிலே சில திக்ர்களை ஓதி அழைத்தால் அந்த இமாம்கள் நாம் அமர்ந்திருக்கின்ற சபைக்கு வருவார்கள் என்பது அவங்களுடைய நம்பிக்கை. அதே நம்பிக்கை தான் இங்கேயும் வருது. என்ன நம்பிக்கை? வமயுனாது சிமி அல்ஃபன் பி கல்வதிஹி, எவன் ஒருவன் இருட்டுக்குள்ள உட்காரணும், தனிச்சு உட்காரணும், உறக்கத்தை கலைஞ்சிருக்கணும், 1000 முறை அப்துல் காதர் ஜீலானி அப்துல் காதர் ஜீலானி என்று 1000 முறை என் பெயரை சொல்லி அழைக்க வேண்டும். இப்படி அழைத்தால் நான் விரைந்து வந்து அவருக்கு பதிலளிப்பேன். இருட்டுக்குள்ள உட்கார்ந்து கூப்பிட்டா தான் வருவாங்க. வெளிச்சத்துக்கு ஏன் வர மாட்டார்? அவுளியாக்கள் ஏன் வெளிச்சத்துக்கு வர்றதில்ல? இருட்டுக்குள்ள யாருங்க வருவா? ஒரு அவுளியா வரலாமா?
இப்போ நம்ம இவ்வளோ லைட்டு போட்டு இவ்வளோ மக்கள் இருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், அப்துல் காதர் ஜீலானி மௌத்தா போயிட்டாரு, அவர் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விட்டார், அவர் நல்லடியாராக இருந்தால் அல்லாஹ் மறுமையில கூலி கொடுப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவருக்கு அதிகாரம் இல்லை. இப்போ எதுவுமே அவர் பார்க்கல. குதிரையில் வந்து டமாலிங்க மேடையில் குதிக்க வேண்டியதான் அவர். இவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து பண்ணியாச்சுன்னா நீங்களாம் ஈமான் கொண்டுருவீங்களே, ஏன் வர்றதில்லை? இருந்தால் தானே வருவார். இறந்தவங்க இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் யாரை அழிக்கிறார்களோ லா யம்லிகூன மின் கித்மீர், அவர்களுக்கு அணு அளவும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே. இவர்கள் முஹித்தீனை பற்றி இப்படி படிக்கின்றார்கள். மோசமான வார்த்தை இல்லையா? அடுத்து படிக்கிறாங்க, அன்த ஹக்கன் முஹித்தீனி அன்த குதுபன் பில் யகீனி அன்த கௌதன் குல்லஹீனின் பதுபா அன்னா அன்னாஹீனா, இப்படி ஒரு பாட்டு உண்டு. முஹித்தீனே, நீங்க தான் உண்மையான முஹித்தீனா இருக்கிறீங்க. அன்த குத்துபன் பில் யகீன், நீங்கள் தான் அச்சாணியாக திகழ்கிறீர்கள். அதாவது வானம் பூமி எல்லாம் இயங்குது பாருங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை இது. குத்துபுங்கிற குத்துபு நாயகம் வாங்க பாருங்க. குத்துபுன என்ன அர்த்தம்? அச்சாணி. இந்த வானம் பூமி எல்லாம் இயங்குறது யாரை கொண்டு? இவரை கொண்டு இயங்குது. அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கருங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். அவரை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. இவர் என்ன செய்வாராம்? உலகம் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, எல்லா உலகத்தையும் சேர்த்து பந்து மாதிரி வச்சு கையில உருட்டி விளையாடுவாராம். என்னன்னு புரியுதா? வானம் பூமி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பந்தாக்கி பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், கையில வச்சு விளையாடுவார். கண்டித்த கடுகு, கடுகு இருக்கு பாருங்க, எழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். ஒரு கடுகுக்குள்ளே 7 கடலை உள்ள சொருகிடுவாராம். வங்காள விரிகுடாவை, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல் எல்லாத்தையும் 7 கடலை கடுகுக்குள்ள விட்டு கலக்கி கலக்கி விளையாடுவாராம். நம்புகிறார்கள். குணங்குடி மஸ்தான் இவர் எழுதி வச்ச பாட்டு. அப்ப இவரை இவங்க எங்க வச்சு பார்க்கிறாங்கன்னா, இறைவனுக்கு நிகராக வைத்து பார்க்கின்றார்கள், இறைவனுக்கே மேலாக வைத்து பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை. இனில் ஹுக்கும் இல்லா லில்லாஹ். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம். இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க இந்த தலப்பாவை பார்த்து அந்த உடையில் சேர்வாணி, உணவில் பிரியாணி மயங்கிடுறாங்க. சத்தியத்தை அவங்க பார்ப்பது கிடையாது, சிந்திக்க மறுக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன? சிந்தித்து பாருங்கள். எதையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழுகிறோம், மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம். அது சரியானதாக இல்லை என்று சொன்னால் மறுமையிலே நம்முடைய நிலை என்ன? யாராவது வருவார்கள் நமக்காக வேண்டி வந்து ஹெல்ப் பண்ணுவார்களா? இல்லை. நமது செயல்பாட்டுக்கு, நமது ஈமானுக்கு நாம் தான் பொறுப்பாக முடியும். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, யௌம துகல்லபு உஜூகுகும் பின்னார், சில முகங்களை அல்லாஹ் நரகத்திலே புரட்டுவான். அவர்கள் சொல்வார்கள், யாலைத்தனா அத்தானல்லாஹவ அத்தான ரசூலா, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்கலாமே. ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா குபரானா அலல்லுட சபீலா, நம்முடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம். அலல்லுட சபீலா, நம்மை வழிகெடுத்து விட்டார்களே. இந்த மக்கள், பாமர மக்கள் அங்கே புலம்புவார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அஸாப், இறைவா அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக. வலஅன்ஹும் லானன் கபீரா, பெருமளவுக்கு அவர்களை சபிப்பாயாக. அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது சொல்லிட்டாங்க ஜமாத்தில், அப்படியே கட்டுப்பட்டுருவோம். ஹஜ்ரத் பயான் பண்ணி விட்டார், அப்படியே கட்டுப்பட்டுருவோம். உலகத்தில் கட்டுப்படுவாங்க. அது சத்தியமாக இல்லை என்றால் அவங்க மறுமையிலே மாட்டிக்கொள்வார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், ஓ பரசூல் இல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் மறுமையில் சில மக்களை ஒன்று திரட்டுவான். கால லுஅஃபாஉ லில்லதீன இஸ்தக்பரு இன்னா குன்னா லக்கும் தபஅன் ஃபஹல் அன்தும் முக்னூன் அன்னா மின் அதாபில்லாஹி மின் ஷை. அந்த மக்கள், பலகீனப்பட்ட மக்கள், பெருமை அடித்த மக்களை பார்த்து கேட்பாங்களாம், இன்னா குன்னா லக்கும் தபஅன், நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தோமே, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டோமேங்க, வழியேடுங்கிறாங்களே, நரகம்ங்கிறாங்களே, எங்களுடைய நரக வேதனையிலே சிறிதளவு குறைக்க சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடாதா என்று அவர்கள் கேட்பார்கள்.
கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி தண்டனை நீங்க சொல்றதை கேட்டு வழிகட்டுறோம், எங்க தண்டனையை குறைக்க சொல்லி அல்லாஹ்ட்ட பேசுங்க. அப்போதுதான் அவர்கள் தெளிவாக பேசுவார்கள். என்ன சொல்வார்கள்? லவ் ஹதானல்லாஹு லஹதைனாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்க மாட்டோமா? கரெக்டா இருக்கு இந்த பேச்சு. உலகத்தில் அப்படி பேச மாட்டாங்க. உலகத்தில் என்ன சொர்க்கத்துடைய ஏஜென்ட் மாதிரி பேசுவார் அஜர்த்து. எங்கிட்ட வந்துட்டீங்க இல்லைங்க, நம்ம பார்த்துக்குருவோம். காதிரியா தரிகாவுக்கு வந்துட்டீங்க, தர்காவுக்கு வந்துட்டீங்க, நம்ம கொண்டே சேர்த்துருவோம் நம்புகிறார்களே. அங்கே என்ன சொல்லுவாங்க? நாங்களே வழிகிட்டதப்ப போயிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருந்தா நாங்க உங்களுக்கு காட்டி இருப்போம். சவாவுன் அலைனா அஜ்ஸஅனாம் சபர்னா மாலனா மின் மஹீஸ். நீங்கள் சகிப்பதும் துடிப்பதும் இரண்டுமே ஒன்றுதான், நமக்கு எந்த போக்கிடமும் இல்லை, நரகத்துக்கு தான் போகணும் என்று அங்கே பதிலளிப்பார்கள். இது திருமறையினுடைய வசனம். இதை பத்தி எல்லாம் என்னைக்காவது அவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா? ஏன் சொல்றதில்ல? சொல்லியாச்சுன்னா சத்தியம் விளங்கிவிடும். அப்ப இந்த மக்களை எல்லாம் வழிகெடுப்பதற்கான காரணம் என்ன? காசுதான் நோக்கம். தர்கா வழிபாடாக இருக்கலாம், மௌலுதாக இருக்கலாம், தரிக்காவாக இருக்கலாம். இது ஏன் இன்னைக்கு உயிரோடு இருக்கு தெரியுமா? அதை ஏன் ஒரு உலமாக்களுடைய கூட்டம் முட்டு கொடுத்து தூக்கி பிடிக்கிறாங்க தெரியுமா? காசுக்கு தான், வேற ஒரு நோக்கமும் கிடையாது. நாகூர்ல போய் பிள்ளை கேட்கிறாங்க, நாகூர் ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளைய கொடுங்க, நாங்க எங்களுக்கு உங்களுடைய பிள்ளையுடைய உங்க பேரை வைக்கிறோம். நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறாங்களே, இத்தனை பேர் வைக்கிறாங்க. ஏன் நாகூர் பிச்சை? அங்கே போய் நேர்ச்சை பண்ணாங்களா, அவங்க பிள்ளைய கொடுத்தாங்களா, அவங்க பிச்சையை கொடுத்துட்டாங்களா? நாகூர் பிச்சையா? அல்லாஹ் பிச்சை என்று வைக்கலாம் பேரு, பிரச்சனை இல்லை. பிச்சைங்கிறது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, ஆனா மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அல்லாஹ் பிச்சைங்கிறது ஓகே. முகைத்தீன் பிச்சை ஷிர்கு, இணை கற்பித்தல். நாகூர் பிச்சை இணை வைக்கின்ற பெயர். அவர்கிட்ட போய் பிள்ளை கேட்கிறாங்களே, அவருக்கே பிள்ளை இல்லையேங்க. இது நம்மளா சொல்றோம், அவர் வரலாறு சொல்கிறது. யார் வரலாறு? சாவுல மீது நாயகத்துடைய வரலாறு என்ன சொல்கிறது? அவருக்கு பிள்ளை இல்லை. 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள், அதனை மறுத்தார் திடமாக. கேட்டிருக்கீங்களா? அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர் சாஹேப் மீரானாம், புனித நாகூர் மீரானாம், கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். வருதா? 28 வயசு வந்துச்சான். அவங்க அத்தாமா சொன்னது கரெக்ட். எப்பா வயசு போய்கிட்டு இருக்கு, பொண்ணு தர மாட்டாங்க, பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அலையன்ஸ் பாப்போமான்னு கேட்டிருக்கிறாங்க. முடியாது, நான் அதை ஏத்துக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தொண்டுக்கு நான் என்னை அர்ப்பணம் செய்து விட்டேன். இது ஒரு இப்படி ஒரு முஸ்லீம் சொல்லலாமா? முதல்ல இது நடந்திருந்தால் அவர் அவுலியா இல்லை என்பதற்கு அது ஒரு சான்று. நடந்துச்சா இல்லையா என்பது நீங்க சொல்றீங்க, அது வேறு. ஒருவேளை இது நடந்திருந்தால் சாவுலமீது நாயகம் அவுலியா இல்லைங்கிறதுக்கு அது ஒரு சான்று. ஏன்? அதை ரசூல்லா கண்டிச்சிருக்கிறாங்க. ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வெளியே 3 பேர் பேசுறாங்கல்ல, ரசூல்லாவுடைய இபாதத்தை பத்தி விசாரிக்கிறாங்க, அது அவங்களுக்கு கம்மியா இருக்கு, இவங்க நம்ம அதை விட அதிகமா பண்ணணும். ஒருத்தர் சொல்றாரு நான் ராத்திரிலாம் தொலை போறேன், ஒருத்தர் சொல்றாரு நான் டெய்லி நோன்பு வைக்க போறேன், ஒருத்தர் சொல்றாரு நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன். ரசூல்லா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, அவரை கண்டிச்சாங்க, சொல்லாதீங்க, இரவிலே நான் தொழுகிறேன், நான் தூங்குகிறேன், சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், நோன்பை விட்டு விடுகிறேன், சில நாட்கள் கல்யாணம் முடித்துத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஃபமன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை யார் புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல சொன்னாங்களா? திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஒருத்தர் போனார்னா அவர் ரசூலுல்லாவை சார்ந்தவர் அல்ல. அப்ப அவர் அவுலியா அல்ல, நிறுவனமாகுதா? அங்கே போய் பிள்ளைய தாங்கன்னு கேட்கிறாங்க பாருங்களேன். அப்ப ஏன் அது உண்டாக்கப்பட்டிருக்கு? வசூலுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. இந்த மௌலுதையே உண்டாக்கப்பட்டிருக்கு, வசூலுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆதாரம் சொல்லவா? நாங்கள்லாம் சிறு பிள்ளையில இருக்கும்போது மௌலுது ஓத போயிருக்கிறோம். மௌலுது ஓத போகும்போது நிறைய அரபு பாட்டு படிப்பாங்க. அப்ப இந்த மீனிங்லாம் நமக்கு அப்போ படிக்கல. சல்லுபினா பிகத்தி மாமி மூலாய சல்லி வசல்லாம் போகும். இடையிடையே தமிழ் பாடல்களும் வரும். சலவாத்து பாட்டு என்று பெயர், சலவாத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, அது நாங்க படிக்கும் போது படிச்சது. தமிழ்ல இருக்கனால உங்களுக்கு புரியும். கந்தமா மௌலூதோதும் லப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே
காப்பியும் சொந்தமாக தயாரித்துண்டாகவே பெண்டீர்கள் யாவருக்கும் அந்தமான ரஹ்மத்துண்டாகவே அல்கவுனு பைத்தி இதை ஓதுவோமே சந்தமான திரேகரே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இருக்கு. அந்த புத்தகத்தை போட்டோ பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன், ஆதாரத்தோட காட்டுறதுக்காக வேண்டி. இது ஒரு பாட்டு. இது எங்கே ஓதுவாங்க? சரி, இடையில அரபு மௌலுதுக்கு இடையில ஓதுவாங்க. இந்த பாட்டு என்ன சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அதாவது மௌலுத ஓதக்கூடிய அஜரத்துக்கு, கந்தமா மௌலுத ஓதும் லெப்பைன்னு அஜரத்து, லப்பை இந்த மௌலுத ஓதக்கூடிய அஜரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? காப்பி கொடுக்கணும். சாதா காப்பி கொடுக்கலாமா? கற்கண்டு, மிளகு, உப்பு. இந்த அஜரத்துமார்களுக்கு வாய்க்கு வக்கனையாக தான் கேட்கும். அந்த மாதிரி ஒரு காப்பி கடையில் வாங்கலாமா? சொந்தமாக உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்தமான ரஹ்மத்துண்டாகவே அல்கவுனு வைத்தினே ஓதுவோமே. அல்கவுனு கதுலாக இல்லை நாவஸ்தானார் பி மௌலீதில் ஹாதீவ தாபல் கரார் ஒரு பாட்டு வரும் மௌலுதில். இப்போ எங்களுக்கு நீங்கள் காப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த மௌலுது வரி டெடிகேட் பண்ணுகிறோம். இதை அஜரத்து ஓதுறார். இது எதுக்குன்னு புரியுதா? மௌலுது உண்டாக்கப்பட்டது ஏன்னு தெரியுதா? பிரியாணிக்காக, கரியானத்துக்காக, குருமாவிற்காக, கைமாவிற்காக, தால்ச்சாவிற்காக, தனிக்கறிக்காக, மந்திக்காக உண்டாக்கப்பட்டதா மௌலுது. பகிரங்கமா நான் சொல்கிறேன். வேற என்ன மௌலுதுல வேற என்ன இருக்கு? காசு இல்லாம ஓதுறாங்களா? எங்கேயாவது காசு இல்லாம ஓத சொல்லுங்களேன். ஏன் மௌலுது வீட்டுக்கு மாறுபடுது? ஒரு ஏழை வீட்டுக்கு போயாச்சுன்னா நடமௌலுது கட 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 நடிக்க வேண்டியது. இல்லன் அந்த ஆயுதகு கது அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி ஃபஸமன் கது குந்த பிகியத்தகு வசமாயி அர்ஃப இத்தரஜி வசமாயி அர்ஃப இத்தரஜி. பணி இல்லாத மார்கழியான்னு கட கடன்னு ஓதி முடிச்சிட வேண்டியது. ஏன்? இவன் ஏழை, இவன்ட்ட எவ்வளவு கூவினாலும் அந்த 100 தான் கிடைக்கும். பணக்காரன் வீட்டுக்கு போக வேண்டியது. வாசல்ல ஆடி, BMW, ரோல்ஸ் ராய்ஸ், அதை பார்த்தா சின்ன அப்படி ஓத முடியுமா? பச உள்ள பார்ட்டி, விடிய விடிய ஓதணும். அப்போ அங்கே என்ன பண்ணுறது? போய் கஷ்டமான டியூன்கள்லாம் இருக்கும். அதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஓதனவங்கெல்லாம். ரொம்ப கஷ்டமான பாட்டு. மௌலாய சல்லி வசல், அந்த ரேஞ்சுக்கு போகும். அந்த காலத்தில் தாளையாம்பூ முடிச்சுன்னு பாட்டு உண்டு. அங்கம் குறைந்தவனை அப்படின்னு ரொம்ப இழுவையாக வரும். இப்படி படிக்க வேண்டியது. ஏன்? அதுக்கு தகுந்த காசு வாங்கலாம். சரி, எப்படி விடிய விடிய ஓதுவாங்க மௌலுது? மொத்தமே 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும் எப்படி ஓதுனாலும். சின்ன புத்தகம் தான் சுபான மௌலுதுங்கிறது. இப்போ விடிய விடிய எப்படி ஓதுறதுன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இழுத்து இழுத்து ஓதணும். இப்போ உதாரணம் பாருங்களேன். அல்லாஹு ஹாலிகுனா, அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு ஹாதீனா, சுபஹான மௌலானா, இப்படி 4 வரி இருக்கு. இப்படி நான் சொல்லிட்டேன்ல, இது அவங்க எப்படி ஓதுவாங்க? அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு ஹாலிகுனா. நீளுதா டைமு? அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு ஹாதீனா. இப்படி ஓட்ட வேண்டியது. அப்ப தெளிவா காட்டுது. இந்த மௌலுது என்பது காசுக்கு உண்டாக்குனாங்க. இன்றைக்கு நீங்கள் சவால் விடும், நாங்க சொல்லணும், நீங்க மாத்தி காட்டுங்க. ஜமாத்துல் உலமா தீர்மானம் போடுங்கள். இந்த மாதிரி வஹாபிகள் நம்மை பற்றி குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். எனவே உலமாக்களே, கண்ணியம் மிகுந்த உலமாக்களே, கண்மணிகளே, அப்படிலாம் வார்த்தைகள் நீங்க போடுவீங்களே, அதையெல்லாம் போட்டு இனிமேல் எந்த வீட்டுக்கு மௌலுது ஓதினாலும் காசு வாங்காதீங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லிட்டு நீங்க காட்டுங்க. நாங்கள் மேடை போட்டு மௌலுது இல்லைன்னு சொன்னோம், காசு கேட்டோமா? சத்தியத்துடைய டிசைனிங்கே அப்படிதான் இருக்கு. அசத்தியம் என்பது சொல்லிட்டு காசு கேட்கிற மாதிரி. கூட்டுதுவா ஓதிட்டு அஜரத்து கேட்கிறாரு காசு. நம்ம ஃபாத்திகா இல்லைங்கிறோம், கூட்டுதுவா இல்லை, மௌலுது இல்லை, கந்தூரி இல்லை, 100 உடன் கேட்க முடியுமா? அது அடிப்படையிலே அது வரமாட்டேங்குது. அவ அங்கே பாத்தீங்கன்னா அசத்தியத்தில் இருக்கிறதுனால அப்படி ஒரு நிலை அங்கே வருகிறது. இப்படி வயிறு வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இவங்க இதை பண்றாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த மக்களை எப்படி போனா என்ன, வழிகட்டா என்ன, நம்ம பை நிறையணும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களே, இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் தடுமாற்றத்திலே இருக்கிறார்கள். அவங்களுடைய சத்தியம் இல்லை. அவர்களிடத்திலே ஏராளமான முரண்பாடுகள் உண்டு. நம்ம பல இடங்களில் அவங்கள்ட்ட கேட்கிறோம்,
எங்க அல்லாட்ட போய் நீங்க கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறீங்களே, ரசூலுல்லாஹ்ட்ட போய் பாவ மன்னிப்பு தேடுறீங்களே, அது கூடுமா அப்படின்னு கேட்டா அங்க ஒரு பதில். அதே விவாதத்தில் அதுக்கு மாற்றமா இன்னொரு பதில். அந்த கிளிப்பிங் கூட போட்டு காட்டுங்க, நம்பர் 13 போடுங்க, நல்லா கவனிங்க இந்த கிளிப்பிங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்க சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? சுப்ஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா? அப்ப கஃபிரு அன்னி துனுபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்வோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும். அதை நீங்க தீர்மானிக்கிறீங்க? இல்லை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தப்பு செய்யற தப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாது, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குது, தோல மாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்ல, இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க என்று நாங்க சொன்னோமா? நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் மன்னிப்பார் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. எங்க நம்பிக்கை முடிவு பண்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். நீ யாரு? உங்க கொள்கையை உங்க சட்டத்தை நீங்க வகுத்துக்கங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் என்பது சொன்னது உண்மைதான். எல்லாத்தையும் நாங்க நபிகள் நாயகம் அவங்க ஒரு மனிதன் தவறு செய்தால், விபச்சாரம் செய்தால் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க நாங்க எங்க சொன்னோம்? எங்க நம்பிக்கை நீங்க எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு கேட்டாரா? பின்னாடி வர்ற அவருடைய அஜரத்து சொல்றாரு, மன்னிப்பாங்கன்னா எல்லாமே தாங்க மன்னிப்பாங்க. முரண்பாடு தெரியுதா? நிலை தடுமாற்றத்தை பாருங்க. இன்னொன்னு பாருங்க, நம்பர் 14 போடுங்க. அதனால அழித்தொழிக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் சிறுக்கு வச்சுட்டாரு, நபி வந்து நான் மன்னிச்சு விடுவேன் அப்படி நாங்க சொல்லல. சொன்ன ஆதாரங்க, ஒருவர் சிறுக்கு வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார் என்று எந்த சபையில் நாங்க சொன்னோம்? எந்த கூட்டத்தை கூட்டி போட்டு நாங்க சொன்னோம்? இஜ்தனிபு சபஅல் மூபிகாத் அப்படின்னு சொன்னா ஷிர்க் என்பது அல்லாஹ் தான், அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான்னு சொல்லி முடிச்ச பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நபி மன்னிப்பார்கள் என்று நாங்கள் சொன்னதாக நீங்க ஒரு செய்தி கொண்டு வாங்க பார்ப்போம். ஹத்தா தக்ஃபிர லிமா தகத்தம மின் தம்பி, என்னில் கடந்து விட்ட பாவங்களை எல்லாம் நபியே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு சஹாபி நபியிடத்தில் சொன்ன பொழுது கடந்த பாவம் என்று வந்தால் ஷிர்க்கும் சேர்ந்ததா வரும். அந்த ஷிர்க்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் நபி அதை மறுக்கவில்லை என்று சொன்னோம். சும்மா சொல்லிட்டு போனோம். ஒரு சிறுக்கு வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில் நாங்க சொன்னோம்? அந்த சிறுக்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் ஒரே விவாதங்க, ஒரே வேற வேற விவாதம் கிடையாது. ஒரே விவாதத்துல காலையில ப்ளூ கலர் சட்டை நாங்க எங்க சொன்னோம்? ரசூலுல்லாஹ் சிறுக்கை மன்னிப்பு நாங்க எங்க சொன்னோம்? சட்டை மாறுது, மெரூன் கலருக்கு மாறுது, சட்டமும் மாறுது. சட்டை மாறிய உடனே சட்டம் மாறுது, மன்னிப்பார்கள். அது சபபி என்ற அடிப்படையில் மன்னிப்பாங்க. இதுதான் அவங்க நிலை. இப்போ மார்க்கம் என்றால் மேடைக்கு ஒரு பேச்சு, தெருவுக்கு ஒரு பயான், பள்ளிக்கு ஒரு விளக்கம், ஊருக்கு ஒரு நடைமுறை என்று ஒரு தடுமாற்றத்திலே, ஒரு வழிகேட்டிலே, கடைந்தெடுத்த சிறுக்கிலே அவர்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதிலே இந்த மக்களையும் உள்ளே இழுத்து போட பார்க்கின்றார்கள். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு யார் மீதும் தனிப்பட்ட முறையில் கோபதாபங்கள் கிடையாது. யாரையும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மக்கள் சத்தியத்தை விளங்க வேண்டும், நன்மையின் பக்கம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தின்பால் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையிலே வர வேண்டும். ஒரு மனிதரை புகழ்றதாக இருந்தால் அதை வரம்போடு தான் புகழ வேண்டும். இறைவன் அளவுக்கு உயர்த்தக்கூடிய புகழை மார்க்க நமக்கு அனுமதிக்கவில்லை என்பதைத்தான் மக்களுக்கு அறிவுரையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த சுபஹான மௌலிது, இந்த முஹைத்தின் மௌலிதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நாங்களே ஓதுன மக்கள் தான் தூக்கி போட்டு வந்திருக்கிறோம். தர்கா நம்பிக்கை, தரிக்கா நம்பிக்கை உள்ள மக்கள் தூக்கி போட்டு வந்திருக்கின்றோம். பெரும்பாலும் நம்ம எல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே வீரியமாக பிரச்சாரம் செய்து இன்னும் அதிகமான மக்களை வழிகேட்டிலிருந்து மீட்டு சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய பணியை நாம் செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ் அனைத்து விதத்தில் நம்முடைய கரங்களை வலுப்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.